ஹலோ எஸ்தர், பிரைஸ்லாட். பிரைஸ்லாட்க்கா. சொல்லு எஸ்தர். அக்கா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நீங்களும் அண்ணாவும் ப்ரே பண்ண வரீங்களா? என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காங்க. சரிம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. நானும் அண்ணா வாரோம், ஜெபம் பண்ணுவோம். சரிக்கா. கர்த்தர் எல்லா பிரச்சனையும் மாற்றுவார். சரியாம்மா? சரிக்கா. சரிம்மா, வைக்கட்டுமா? ஓகேக்கா. ஏங்க ஏங்க சொல்லுமா. ஏங்க, எஸ்தர் கால் பண்ணாங்க. அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண போகணுமா, போய் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாமா? சரிம்மா. அவங்க ஹஸ்பண்டு வீட்டில் தான் இருக்காராம். அதுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். எஸ்தர் எஸ்தர். யாரு? வாங்கக்கா, வாங்க. பிரைஸ் தி லார்ட் எஸ்தர். பிரைஸ்லாட்க்கா. உள்ளே வாங்கக்கா. பரவாயில்ல, வெளியே உட்காந்துக்கலாம். இருங்க, சேர் எடுத்துகிட்டு வரேன். உட்காருங்கக்கா. இருங்கக்கா, அவங்கள கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா. சர்ச்சில் இருந்து வந்திருக்காங்க. வாங்கப்பா கொஞ்சம். சரி, வரேன். Praise the Lord, brother. பிரதருக்கு இப்போ பரவாயில்லையா? முன்னை விட இப்போ பரவாயில்லக்கா. எப்படி பிரதர் அடிபட்டுச்சு? பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பார்த்து பைக் ஓட்டிக்கலாம்ல பிரதர்? நானாக வண்டி ஓட்டினேன், கீழே விழுகிறதுக்கு. ஃப்ரெண்டில் ஓட்டினா நான் என்ன பண்ணுறது? நான் பின்னாடி உட்காந்துருந்தேன், அவனுக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு தான் அடிபட்டுருச்சு. சரி பிரதர், எல்லாம் சரியாயிரும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னோடய வாழ்க்கையிலும் அப்படி தான் பிரதர். ஃப்ரெண்டுன்னு சுற்றி ரொம்ப அடிபட்டுட்டேன். என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போகணுன்னு சொன்னீங்களா பிரதர்? ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை வரல. ஒரு நிமிஷம் பிரதர். ஹலோ, சொல்லுங்கள் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சர்ச்சில் ஒரு சின்ன வேலை இருக்குது, உங்களால் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஊழியத்துக்காக உயிரே கொடுப்போம் பாஸ்டர். உடனே கிளம்பி வரோம் பாஸ்டர். நீங்கள் பேசிட்டு இருங்க, சர்ச் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே பிரதர். அக்கா, அண்ணனை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தோம்னா கரெக்டாக ஞாபகம் இல்லை. அண்ணன் பேர் பிரபா. ஆமாம் பிரதர், அவங்க பேர் பிரபாகரன். உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இந்த ஏரியாவில் அவரை பார்த்து பயப்படாத ஆளே இல்லை தெரியுமா? ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தார். ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரையே கொடுப்பாரு. வீட்டை ஒரு நாள் கூட கவனிச்சதில்லை. அவர் மாறக்கூடிய ஆளே இல்லையே, அப்புறம் எப்படி இப்படி மாறினாரு? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக உயிரையே கொடுப்பாரு. ஹலோ, நான் பிரபாண்ணா. எங்கண்ணா இருக்கிறேன்? என்னடா? நான் மேல் தெரு பசங்க நம்ம கீழ் தெரு பசங்களை அஸ்டானுங்கண்ணா. அப்படியா? ஆமாண்ணா, கிரிக்கெட் கிரவுண்டில் ஆடக்கூடாது. நீ எங்கண்ணா இருக்கிற? சீக்கிரமா வாண்ணா, இன்னைக்கு அவனுல சூற ஒன்றும். வரேன்டா. சீக்கிரமாக கிளம்பி வாண்ணா, இன்னைக்கு அவனுல 2ல் 1 பார்க்கணும். இன்னைக்கு ஒன்று என் கை உடையணும், இல்லைன்னா அவங்க மூஞ்சி உடையணும். டேய், உங்கள் அண்ணன் வந்துட்டான் பாடுறா.
சாவுடா சாவுடா. ஏய் என் பசங்களுக்காக உயிரே கொடுப்பேன்டா. வாங்கடா போலாம். நல்லா குடிப்பாரு. யாருமே இல்லை, ஃபேனு. யாரை விட்டு போனோம்? பெத்த பசங்க கிட்ட கூட அன்பு காட்ட தெரியாது. இது வேற. ஓ, என் பையனுக்கு வெறுப்பு வர்ற அளவுக்கு நடந்திருக்காங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை, இதே பொழப்பா போச்சு. கடவுளே, ஒரு கண்ணில் மட்டும் மாட்டிடவே கூடாது. டேய், எங்கடா போற? எங்கேயோ போகிறேன். எங்கேயோ போறியா? வா, இங்கே உட்காரு. இவருக்கு வேற வேலையே இல்லை. ஸ்கூலுக்கெல்லாம் போகலையாடா? ஞாயிற்றுக்கிழமை ஆர்ட் ஸ்கூல் வச்சுருக்கா. உன்னெல்லாம் படிக்க வைக்கிறேன். ஒரு நாள் கூட ஸ்கூலு புக்கை எடுத்து பேக் எடுத்து நான் பார்த்தது கிடையாது. என்னதான் பண்ணுறியோ? அதெல்லாம் படிச்சுப்பேன். படிக்கிறியா? அப்படி என்னதான் படிக்கிறியோ? போய் அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்து படி. போ, பைபிள் எடுத்துட்டு வா, போ. வா வா, உட்காரு. விளையாட போறவனை எதுக்கு வச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியும். அவன் வேலையை பார்த்துட்டு போ. என்னமோ பண்ணுங்க, எல்லாம் தலையெழுத்து. நீ ஏன்டா மூஞ்ச பார்த்துருக்க? உன்னை படிக்க தான்டா சொன்னேன், படிடா. என்னடா படிக்க சொன்ன? வாயில் முணுமுணுத்துட்டு இருக்க? போடா. உன்னை படிக்க வச்ச காசுக்கு 4 எரும மாடை வாங்கிச்சுனாலும் பொழைச்சிருக்கலாம்டா. ஏஞ்சி போடா, போடா வெளியே. குடிச்சா மட்டும் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. பேசாமல் வேற எங்கேயா போயிடலாம் போல இருக்கு. கவின், என்னம்மா, என்ன ஆச்சு? எழுந்துரு நீ. வா, இங்க வந்து உட்காரு. எதுக்குமா நம்மளை அப்பா இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு? அழாதம்மா, கவலைப்படாத. நம்ம அப்பா இப்படிதான் உனக்கு தெரியும்ல. நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவோம். நீயும் ஜெபம் பண்ணு, அம்மாவும் ஜெபம் பண்ணுறேன். சும்மா எப்போ பார்த்தாலும் இதே அம்மா சொல்லிருக்கீங்க. எங்கள் அப்பாவை பிடிக்கவே இல்லைம்மா. அப்படி சொல்லாதப்பா. நம்ம அப்பாவுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா? நம்ம தானே அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மா போங்கம்மா. அப்பாவுக்கு நீங்களும் முக்கியம் இல்லை, நானும் முக்கியம் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க தம்பிங்களும் தான் முக்கியமே. போங்கம்மா. இல்லைப்பா, அப்பாவுக்கு உன்னையும் என்னையும் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேர் தான் அவருக்கு. அம்மா, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா. என் ஃப்ரெண்டோட அப்பா எவ்வளோ அன்பாக இருக்காங்க தெரியுமாம்மா? ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அப்பா மட்டும் ஏமா இப்படி இருக்காங்க? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா. நம்ம அப்பா கண்டிப்பாக மாறுவாங்க. நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம லைஃப் எல்லாம் நல்லா மாறும். ஓகேவா? நீ சின்ன பையன்பா, எதையும் நினச்சி கவலைப்படாத. ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடு, சரியா? இந்த ஊருக்குள்ள எங்கே கட்ட பஞ்சாயத்து நடந்தாலும் அங்கே தான் இருப்பார்.
போடா. என்னடா அந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? அப்போ உங்களுக்கு கதையே தெரியாதாண்ணா? என்னடா கதை? நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கு, அதுவாது தெரியுமா உங்களுக்கு? என்னடா பஞ்சாயத்து? அப்படிப்பட்ட பஞ்சாயத்து? காலையில் வச்சு ஓட விட்டேன் அவனுங்கள, அதுக்கு தான் பஞ்சாயத்து. அதுக்கு தான் பஞ்சாயத்து தலைவர் வர சொல்லியிருக்காருண்ணா. நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம்டா. நான் என்ன ஆனாலும் நாளைக்கு கிரவுண்டு நம்ம பக்கம்தான் வரணும். கிரவுண்டு நம்ம பக்கத்துலேருந்து போயிடக்கூடாது. கிரவுண்டுன்றது பொதுவானதுடா. நான் பொதுலாம் கிடையாது, அது நம்ம கிரவுண்டு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்கிற? சண்டைன்றது நமக்குள்ளே முடிச்சிடணும்டா. பெரியவங்க சண்டை, சின்ன பசங்களை நீ சம்மந்தப்படுத்தாத. நான் இந்த கிரவுண்டு மேல் தெரு பசங்களுக்கு போகக்கூடாது, நம்ம கீழ் தெரு பசங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும், வேறு யாருமே அதில் ஆடக்கூடாது. டேய், நீ நாளைக்கு பஞ்சாயத்தில் வாயே தரக்கூடாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவர் வேற என்னடா புரிஞ்சிக்கவே மாட்டாரு. என்னடா முனங்குற? ஒன்றும் இல்லைண்ணா. சரிண்ணா, நாளைக்கு என்ன பண்ணுவீங்களாம் தெரியாதுண்ணா. கிரவுண்டு மட்டும் நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்கண்ணா. இவர் வேறு போதையில் இருக்காரு, நம்ம சொல்கிறது வேறு கேட்குறாரா இல்லையா தெரில. சரி கிளம்பு, நாளைக்கு பஞ்சாயத்தில் பார்த்துக்கலாம். சரிண்ணா, நான் கிளம்புறேன். இவன் பண்ணுறதை பார்த்தா கடைசியில் வெட்டுக்குத்தில் தான் முடியும் பொழுது. என்ன தலையாரி, பஞ்சாயத்துக்கு வர சொன்னேன், நான் வந்துட்டேன். அவனுங்களை என்ன ஆளை காணோம்? பஞ்சாயத்து நமக்கா இல்லை அவங்களுக்கா? என்னப்பா உங்க என்ன ஆளை காணோம்? தலைவரே வரும்போது வருவார். என்னது வரும்போது வருவாரா? என்ன தலைவரே, நாங்கள் மட்டும் என்ன இழிச்சவாயங்களா? பொறுமையா இருப்பா, வரட்டு பேசிக்கலாம். ரொம்ப வருஷம் பொறுமையாக தான் இருக்கிறோம். இருப்பா, வந்துட்டே இருப்பா, பேசிக்கலாம், அமைதியா இருங்கப்பா. தலைவரே பேசுங்க தலைவரே. என்ன பிரபா, என்ன பண்றீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுது தலைவரை, பிரச்சனை நாங்கள் பண்ணல, எங்கள் ஏரியா பசங்களும் அவங்க தான் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை என்னன்னு கேளுங்க. என்னப்பா சின்ன பசங்களை அடிக்கிறியாமே? என்ன தலைவரே, எல்லாத்தையும் எங்கள் அண்ணன்ட்டையும் கேட்டுருக்கீங்க, என்னாச்சுன்னு தெரியுமா? சரி, என்னதான் நடந்துச்சு நீங்கள் தான் சொல்லுங்களாம்ப்பா. தலைவரே சண்டையே கிரவுண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு. தலைவரே கிரவுண்டு எங்கள் ஏரியாவில் இருக்குது, எங்களுக்கு தான் சொந்தம். என்னது கிரவுண்டு உங்களுக்கு சொந்தமா? தலைவரே கிரவுண்டு எங்களுக்கு தான் சொந்தம். டேய், நேற்று என்னடா சொன்னவன்ட்ட? பஞ்சாயத்துல வந்து எதுவும் பேசணும்னு சொல்லியிருக்கல, வந்து உட்கார்றா. இவர் வேற, இவரும் பேச மாட்டார், நம்மளையும் பேச விட மாட்டார். கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். ஏன்பா கிரவுண்டு ஊருக்கு பொதுவானது, அதுக்கு நீங்கள் ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? பா உங்கள் 2 பேருக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. கிரவுண்டு வந்து கீழ் தெருவுக்கும் பொதுவானது, மேல் தெருவுக்கும் பொதுவானது. தலைவரே கிரவுண்டு மேல் தெருக்கு தான் சொந்தம். ஆமாம் மேல் தெருக்கு தான் சொந்தம். நோ, எங்களுக்கு தான் சொந்தம். தலைவரே அந்த கிரவுண்ட் எங்களுக்கு தான் சொந்தம், தெரியுமா? தலைவரே கிரவுண்டு எங்களுக்கு தான் சொந்தம், கீழ் தெரு பசங்களுக்கு தான் கிரவுண்டு சொந்தம். உன்னால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோ. அடி, உன்னதான் பேச சொல்லிருக்கடா, போடா. மனசில் பெரிய மனுஷன் நினப்பு. தலைவரை, கிரவுண்டு பொதுவானது தான், எங்கள் பசங்களும் விளையாட்டோம், அவங்க பசங்களும் விளையாட்டோம். எங்கள் பசங்களும் பிரச்சனைக்கு வர மாட்டாங்க, அவங்க பசங்களும் பிரச்சனைக்கு வரக்கூடாது. பா அவங்களால எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. கிரவுண்டு பொதுவானது, 2 பேரும் சேர்ந்து விளையாடிக்கிங்க, இதுதான் பஞ்சாயத்தோட முடிவு. சரி தலைவரே. ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் எப்படிக்கா அண்ணன் மாறினாரு? ஹலோ பிரபானா. ஹலோ, சொல்கிறா. இப்போ எங்கடா இருக்கிற? சண்டே ஆனால் அண்ணன் எங்கடா இருப்பேன்? ஓ குடோனில் தான் இருக்கீங்களா? ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஆமாடா, அண்ணனுக்கு சரக்கு பத்தலை, சரக்கு கம்மியாக தான்டா இருக்குது, வரும்போது சரக்கு வாங்கிட்டு வந்துடுறா.
சரிண்ணா சரிண்ணா. ஓகேடா ஓகேடா. டேய் அந்த கேட்டை மூடுறா. என்னடா எந்த ஏரியா? மேல் தெருவா கீழ் தெருவா? டேய் போடுறா அவனை. என் ஏரியாவில் வந்து என்னையே போட்டுருவீங்களாடா? ஆமாடா, அதுக்கு தான் வந்திருக்கோம். பசங்களுக்காக உயிரை கொடுப்போன்னு சொன்னால, இப்போ உன் உயிரை தாண்டா எடுக்க வந்திருக்கோம். இப்போ வாடா பார்க்கலாம். சாவுடா. போடுறா கழுத்திலே போடுறா. போடுறா அவனை. வாடா வாடா எந்திரி. வா எந்திரி. டேய் விட்டுறாதீங்கடா அவனை. போடுங்கடா அவனை. தலை நீ அப்படி போ, தலை நீ இப்படி போ. ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. நீ ரைட்டுக்குள்ள அவனை எப்படியாவது போட்டுருணும். விட்டா நம்மளை போட்டுருவானே. எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டாரே. பார்த்துக்கலாம். நானே இன்னைக்கு ஒரு சண்டை இருக்கும்னு நினச்சேன், மிஸ் ஆகிட்டானுவேன். பார்த்துக்கலாம், மாட்டாமலே போயிட போகிறானுவேன். மாமா வேணா. ஏய் இவன் எங்கே உட்காந்துட்டு இருக்கான்? என்னம்மா காதெல்லாம் கொங்கிங்குதா? டேய் வெறுப்பேத்தாம கிளம்புங்கடா. டேய் அவனை எதுவும் சொல்லாதடா. தம்பி அண்ணா ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கிறியா? அப்படி என்ன சொல்ல போற சொல்லு. அண்ணன் கூட 2 பசங்க எப்போவுமே இருக்கிறாங்க, ஒரு நாளும் மேலே கை வச்சதே கிடையாது. ஏய் இவ்வளோ நாள் ஆகியும் எங்கள் அண்ணன் என் மேலே ஒரு நாள் கூட கை வச்சதே இல்லை. ஆனால் என்னடா உங்கள் அண்ணன் உன்னை இப்படி வச்சிட்டாரு? எனக்கே மனசு கஷ்டமாகி ஃபீல் ஆயிடுச்சுடா. நண்பா அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, விட்டுத்தலு, அவ்வளோதான். அண்ணா இருக்க வரைக்கும் நீ ஊருக்குள்ளே பெரிய ஆளாக முடியாது. டேய் என்னடா உன் அண்ணன் போட்டால் தாண்டா கரெக்டாக வரும். போட்டுருவோமா? சொல்லு. போட்டுடலாண்ணா. இப்போ தாண்டா கரெக்டான முடிவு எடுத்துருக்க. பார்ப்பலாம். இன்னைக்கு நைட்டே போடுறோம். போட்டுடலாமா? போட்டுடலாம்டா, வா. வாண்ணா. அப்புறம் என்னாச்சு அண்ணாக்கு? ஐயோ யாருன்னு தெரியலையே. பிரதர் ஹலோ மாஸ்டர். என்னால் மாற்ற முடியலை. தொடர்ந்து சர்ச்சுக்கு போனேன். ஜோம் அண்ணன் ஏசப்பாவே மாற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் உங்கள் மனைவி சர்ச்சுக்கு வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்களும் அண்ணா முன்னாடி இருந்த மாதிரி மாறிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம். அதனால தான் உங்கள் மனைவி சர்ச்சுக்கு வராங்க பிரதர். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம். எங்கள் லைஃப் மாறின மாதிரி உங்கள் லைஃப்பும் மாறும் பிரதர். தொடர்ந்து நீங்கள் உங்கள் மனைவி கூட சர்ச்சுக்கு வாங்க. ஓகே, நானும் என் மனைவி கூட இனிமேல் சர்ச்சுக்கு வரேன். வாங்க பிரதர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் வர சொல்லியிருந்தீங்களா பாஸ்டர்? ஆமாம் பிரதர், நீங்கள் மேலே போங்க, நான் வந்துடுறேன். சரி பாஸ்டர். பிரபா
பிரபாகரன், எந்திரிச்சு வசனம் சொல்லுப்பா. இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். ஏசாயா 54:7. என்னாச்சு பிரதர்? ஒன்றும் இல்லை பாஸ்டர். வாங்க போகலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.